2022ல 73 கம்பெனிஸ் போனஸ் ஷேர்ஸ் அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்தாங்க. இதுவே 2023ல பார்த்தோம்னா 113 கம்பெனிஸ் அவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணினாங்க. இப்போ 2024ல இது வரைக்கும் 17 கம்பெனிஸ் போனஸ் இஷ்யூ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த போனஸ் ஷேர்ஸ் அப்படின்னா என்ன, அதனால இன்வெஸ்டர்ஸான நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். போனஸ் ஷேர் அப்படின்னா என்ன? ஒரு கம்பெனி அதோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கூடுதலான பங்குகளை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்கறது தான் போனஸ் ஷேர் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு நிறுவனம் அதோட பங்குதாரர்களுக்கு கூடுதலான பங்குகளை இலவசமா கொடுக்குது. போனஸ் ஷேர் கொடுக்கறதால அந்த ஷேரோட ஃபேஸ் வேல்யூ மாறுமா? கண்டிப்பா மாறாதுங்க. போனஸ் ஷேர் அறிவிக்கும் போது அந்த ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயா இருந்தா போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ண அப்புறமும் ஃபேஸ் வேல்யூ 10 ருபீஸா தான் இருக்கும். இதுவே அதோட ஃபேஸ் வேல்யூ 5 ருபீஸா இருந்ததுன்னா போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ண அப்புறமும் ஃபேஸ் வேல்யூ 5 ருபீஸா தான் கண்டினியூ ஆகும். இந்த போனஸ் ஷேர்ஸ் எப்பவுமே ஷேர் ஹோல்டர்ஸ் கரண்டா ஹோல்ட் பண்ற ஷேர்ஸ்க்கு ஒரு ப்ரொபோர்ஷனா தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ரேஷியோல தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ போனஸ் ஷேர்ஸ் வந்து 1:3 ரேஷியோல கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஷேர் ஹோல்டர் ஹோல்ட் பண்ற ஒரு 3 ஷேர்ஸ்க்கும் ஒரு ஷேர் போனஸா கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இதுவே ரேஷியோ 4:1ல போனஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஷேர் ஹோல்டர் வச்சிருக்க ஒரு ஷேருக்கும் 4 ஷேர் போனஸா கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த போனஸ் ஷேர்ஸ் எப்படி கொடுக்குறாங்க? கம்பெனியோட ரிசர்வ்ஸ்ல இருந்து தான் இந்த போனஸ் ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த போனஸ் ஷேர் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கம்பெனி அனௌன்ஸ் பண்ற ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு அந்த கம்பெனியோட ஷேர் நம்மளோட டிமேட் அக்கவுண்ட்ல அவைலபிளா இருக்கணும். ஒரு கம்பெனி போனஸ் ஷேர் எதுக்காக கொடுக்கணும்? அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கம்பெனி வழங்குற பரிசா இதை எடுத்துக்கலாம். அதோட ஒரு கம்பெனி போனஸ் ஷேர் அனௌன்ஸ் பண்ணது அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்க கிட்ட ரிசர்வ் சர்ப்ளஸாக இருக்குது, அண்ட் அவங்க வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக நல்ல ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். போனஸ் ஷேர் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலே அந்த கம்பெனியை பற்றின ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இருக்கும். சப்போஸ் அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அதில் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருக்கும். அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் அதை வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸில் கம்பெனி வந்து போனஸ் ஷேர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்து மார்க்கெட்டில் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஜாஸ்தி பண்ணுறாங்க, அதாவது சப்ளை ஜாஸ்தி பண்ணுறாங்க. அதனால அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் கம்மியாகும். ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அதை வாங்கக்கூடிய அஃபோர்டபிலிட்டி கிடைக்கும். ஸோ இதுக்காகவுமே ஒரு கம்பெனி வந்து போனஸ் ஷேர்ஸை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்னடா இது, இப்போதான் கம்பெனி வந்து போனஸ் ஷேர்ஸ் மூலமாக ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பரிசு கொடுக்குதுன்னு சொன்னாங்க, அதுக்கு அடுத்தது இமீடியட்டாக வந்து பங்கு விலையெல்லாம் குறையும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் குழம்புறது எனக்கு புரியுது. வாங்க ஒரு எக்ஸாம்பிளோட போனஸ் ஷேர்ஸோட இம்பேக்ட் என்ன நமக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கம்பெனி 1:1 ரேஷியோவில் போனஸ் டிக்ளேர் பண்ணுறதா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். நான் அந்த கம்பெனியோட 10 ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஷேரோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1000 ருபீஸ் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ 1:1 ரேஷியோவில் போனஸ் டிக்ளேர் பண்ணியாச்சு, போனஸ்க்கான எக்ஸ் டேட்டும் சொல்லியாச்சு. ஸோ அந்த எக்ஸ் டேட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுது, என்னோட டிமேட் அக்கௌண்ட்ல 10 ஷேருக்கு பதில் 20 ஷேர்ஸ் வந்துடுது. ஆனால் அந்த ஷேரோட ப்ரைஸ் அப்போ அதே 1000 இருக்குமா? இருக்காது கண்டிப்பாக. ஸோ இந்த 1000 வந்து 500 ரூபாயும் ஆகலாம், இல்லை 500 ரூபாய் விட கொஞ்சம் கம்மியாக ஆகலாம், இல்லை 500 ரூபாய் விட கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம். அதாவது அந்த ஷேரோட டிமாண்ட் ஜாஸ்தியாக இருந்தது மார்க்கெட்டில் அப்படின்னா 500 ரூபாய்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம், ஒரு 550 ரூபாய் 560 ரூபாய் அப்படி ஆகலாம். இல்லை டிமாண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த 500 ரூபாய்க்கு கம்மியாக, அதாவது 450 ரூபாய் கிட்ட இருக்கலாம், இல்லை 470 ரூபாய் கிட்ட இருக்கலாம். ஸோ ஷேர் ப்ரைஸ் வந்து 1000 ரூபாயிலேருந்து குறையுது. ஸோ நான் வந்து ஹோல்ட் பண்ணுற ஷேர்ஸோட வேல்யூ மோரர்லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ என்னதான் எனக்கு கிடைக்குது இந்த போனஸ் ஷேர்ஸால்? ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இதை ஃபர்தராக புரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ஃபோசிஸ் பற்றி தெரியாதவங்க யாரும் கிடையாது. இது வரைக்கும் இன்ஃபோசிஸ் 8 தடவை போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இன்ஃபோசிஸோட போனஸ் ஹிஸ்ட்ரி நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ 1994லேருந்து 2018 வரைக்கும் 8 முறை வந்து போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த ரேஷியோஸ் என்னென்ன அப்படின்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் 1994ல் போனஸ் அனௌன்ஸ் பண்ணப்போ இன்ஃபோசிஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து 1 ரூபாய்க்கும் கம்மியாக இருந்தது. இதே 1997ல பார்த்தோம்னா ஷேர் பிரைஸ் 3 ரூபாயா இருந்தது. 1999ல அது 19 ருபீஸ் கிட்ட இருந்தது. அடுத்தது 2004ல பார்த்தோம்னா 83 ரூபாய் கிட்ட ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 2006ல அதுவே 196 ரூபாய் ஆச்சு. 2014ல 488 ரூபாய் ஆச்சு. 2015ல
537 ஆச்சு. 2018ல 685 ரூபாயா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது இன்ஃபோசிஸோட ஷேர். நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இன்ஃபோசிஸோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தோம்னா 1715 ரூபாய் இருக்கு. ஸோ 1994ல இருந்து இன்னைய வரைக்கும் இன்ஃபோசிஸோட ஷேர் பிரைஸ் எப்படி க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கறது நம்ம இங்க பார்த்துட்டோம். சரி, இந்த போனஸ் ஷேர் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது இப்போ இன்னும் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். 1999ல நான் 5 ஷேர்ஸ் ஆஃப் இன்ஃபோசிஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ 94ல என்கிட்ட எந்த ஷேர்ஸும் இல்லை, 97ல எந்த ஷேர்ஸும் இல்லை. 1999ல ஆஸ் ஆன் ரெக்கார்ட் டேட் என்கிட்ட 5 ஷேர்ஸ் ஆஃப் இன்ஃபோசிஸ் இருக்கு. 25th January 1999ல 1:1 ரேஷியோவில் போனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்கிட்ட 5 ஷேர்ஸ் இருக்கிறதுனால 1:1 ரேஷியோ அப்படின்னா என்கிட்ட இருக்க ஒரு ஷேருக்கும் ஒரு அடிஷ்னல் ஷேர் கிடைக்க போகுது. ஸோ 5 ஷேருங்கிறது எனக்கு 10 ஷேர் ஆக போகுது. நான் வேற எந்த அடிஷ்னல் ஷேர்ஸும் வாங்கலை. ஸோ இதே 10 ஷேர் நான் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 2004ல திருப்பி 3:1 ரேஷியோவில் போனஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 3:1 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஹோல்ட் பண்ற ஒரு ஷேருக்கும் எனக்கு 3 ஷேர்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது. ஸோ என்கிட்ட 10 ஷேர்ஸ் ஏற்கனவே இருக்கு. ஸோ ஒரு ஷேருக்கு 3 ஷேர் அப்படின்னா 30 ஷேர் எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது. ஸோ 10 + 30 40 ஷேர்ஸ் ஆக போகுது. அடுத்தது 2006ல திரும்பவும் 1:1 ரேஷியோ கொடுக்குறாங்க. ஸோ என்கிட்ட இருக்க 40 ஷேர் அப்படியே 80 ஷேர் ஆகுது. 2014ல திரும்பவும் 1:1, ஸோ 160 ஆகுது. 2015ல 1:1 திருப்பி 320 ஆகுது என்கிட்ட இருக்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அண்ட் 2018ல 1:1, ஸோ 640 ஷேர் மொத்தமா என்கிட்ட இப்போ இருக்கு. அதாவது 2018ல 640 ஷேர்ஸ் என்கிட்ட இருக்கு. ஸோ 5 ஷேர்ல ஸ்டார்ட் பண்ண நான் கண்டினியூஸா அந்த போனஸ் இஷ்யூஸ் கிடைக்க இப்போ 640 ஷேர்ஸ் ஆஃப் இன்ஃபோசிஸ் வச்சிருக்கேன். 1999ல நான் 10 ஷேர், அதாவது போனஸ் இஷ்யூக்கு அப்புறம் 10 ஷேர் ஹோல்ட் பண்றேன். அப்போதைய ப்ரைஸ் வந்து 19 rupees. ஸோ நான் ஹோல்ட் பண்ணுற ஷேர்ஸோட வேல்யூ 190 ரூபாய். அடுத்தது திரும்பவும் எனக்கு ஒரு போனஸ் இஷ்யூ கிடைக்குது. ஸோ 10 ஷேர் 40 ஷேர் ஆகுது. அப்போதைய ப்ரைஸ் 83 ரூபாய். ஸோ 40 ஷேர் வந்து என்னோட வேல்யூ 3330 ரூபாய் ஆகுது. இதே போல் ஒரு முறையும் போனஸ் டிக்ளேர் பண்ண என்னோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் ஜாஸ்தி ஆகுது. அதோடவே என்னோட ஷேர் வேல்யூவும் ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போயிருக்கு. ஸோ இப்படியே பார்த்தோம்னா 2018ல 640 ஷேர்ஸ் அட் 685 rupees எவ்வளோ வேல்யூ இருக்கும்? 4,38,400 ரூபாய் கிட்ட ஆகுது. 190 rupees இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் இப்போ வந்து எனக்கு 4,38,400 rupees இருக்கு. ஸோ இந்த 640 ஷேர்ஸ் இன்னைய விலையில நான் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10,97,600 ரூபாய் கிட்ட வருது. ஸோ இந்த 190 rupees நான் ரஃபா 200ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இன்னையோட ஷேர் ப்ரைஸ்ல 10,97,000 நான் ரஃபா 10 lakhs அப்படின்னு எடுத்துட்டாலும் கிட்டத்தட்ட 5,000 டைம்ஸ் எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. இன்வெஸ்டருக்கு போனஸ் ஷேர்ஸால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இந்த எக்ஸாம்பிள் படி பார்த்தோம்னா இனிஷியலாக 5 ஷேர்ஸ் தான் நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் போனஸ் ஷேர்ஸ் இந்த 8 டைம்ஸ் கொடுத்த அப்புறம் என்கிட்ட 640 ஷேர்ஸ் இருக்கு. ரிட்டர்ன்ஸுமே பார்த்தா பல்மடங்கு ஜாஸ்தியாக இருக்கு. ஏன்னா ஷேர் ப்ரைஸ் கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்திருக்கு. ஒவ்வொரு போனஸ் ஷேர் இஷ்யூ அப்பவும் ஷேர் ப்ரைஸ் குறைஞ்சாலும் கம்பெனியோட கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸால ஷேர் ப்ரைஸ் கண்டினியூஸா இன்க்ரிமெண்டல் ஸ்டேட்டஸ்ல தான் இருந்திருக்கு. ஸோ நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதோட மட்டும் இல்லாம அந்த கம்பெனி கன்சிஸ்டண்டா டிவிடெண்ட்ஸும் கொடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ முதல்ல 5 ஷேருக்கு எனக்கு கிடைச்சிருக்க டிவிடெண்ட் இப்போ ஷேர் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்க்கு எனக்கு டிவிடெண்டும் கிடைக்க போகுது. ஸோ இது எல்லாமே போனஸ் ஷேர்ஸால ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸாக இருக்கும். அடுத்ததா இந்த போனஸ் ஷேர்ஸ்க்கு ரிலேட்டடாக என்னென்ன டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தோன்னா அனௌன்ஸ்மெண்ட் ஆர் த டிக்ளரேஷன் டேட். அதாவது ஒரு கம்பெனி வந்து போனஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணுற டேட், அந்த போனஸ் இஷ்யூவை என்னைக்கு டேட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இல்லை டிக்ளேர் பண்ணுறாங்களோ அந்த டேட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆர் டிக்ளரேஷன் டேட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததா எக்ஸ் போனஸ் டேட், அதாவது இந்த பர்டிகுலர் டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் தான் வந்து போனஸ் அப்ளிகபிளாக இருக்கும். இந்த பர்டிகுலர் டேட்ல இருந்து போனஸ் ஷேர்ஸ் அப்ளிகபிளாக இருக்காது அப்படின்னு அர்த்தம். இது வந்து எக்ஸ் டேட் ஆர் எக்ஸ் போனஸ் டேட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரெக்கார்ட் டேட். இந்த டேட்ல அந்த இன்வெஸ்டரோட டிமேட் அக்கௌண்ட்ல அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் இருந்தால் மட்டும்தான் போனஸ் இஷ்யூ அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா போனஸ் பே அவுட் டேட், அதாவது போனஸ் ஷேர்ஸ் வந்து அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற டேட். ஸோ இந்த இன்ஃபோசிஸ் எக்ஸாம்பிள் படி பார்த்தோம்னா 2018ல அவங்க போனஸ் இஷ்யூ டிக்ளேர் பண்ண டேட் வந்து 13th July 2018. ஸோ அது வந்து அனௌன்ஸ்மெண்ட் டேட். ஸோ இந்த டேட்ல வந்து 1:1
போனஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் போனஸ் டேட் 4th செப்டம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 4th செப்டம்பருக்கு முன்னாடி வரைக்கும் வாங்கி இருக்க ஷேர்ஸ் மட்டும்தான் வந்து போனஸ்க்கு எலிஜிபிளா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ரெக்கார்ட் டேட் 5th செப்டம்பர். ஸோ 5th செப்டம்பர் அன்னைக்கு உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல எத்தனை இன்ஃபோசிஸ் ஷேர்ஸ் இருக்கோ அத்தனை ஷேர்ஸ்க்கு மட்டும்தான் 1:1 போனஸ் அப்ளிகபிளா இருக்கும். நீங்க 4th செப்டம்பர் அன்னைக்கோ இல்ல 5th செப்டம்பர் அன்னைக்கோ அல்லது அதுக்கு அப்புறமா வாங்குற ஷேர்ஸ்க்கு போனஸ் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்றது அர்த்தம். இது வரைக்கும் நாம அந்த கம்பெனியோட ஷேர் நம்ம ஏற்கனவே ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தா எப்படி இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணினோம். இப்போ இந்த போனஸ் இஷ்யூ அனௌன்ஸ்மெண்ட் வர்ற டேட் அன்னைக்கு அந்த கம்பெனியோட ஷேர் நம்ம கிட்ட இல்லைன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ நம்ம அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஷேரை வாங்கணுமா வாங்கக்கூடாதா அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இந்த கேஸ்ல இதே எக்ஸாம்பிள் பார்ப்போம் நம்ம. ஸோ 13th ஜூலை அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருது 1:1 போனஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னு. ஆஸ் ஆன் 13th ஜூலை என்கிட்ட வந்து ஒரு ஷேர் கூட இல்லை அந்த கம்பெனியோடது. ஸோ நான் அந்த கம்பெனியோட ஷேரை வாங்கணுமா வாங்கக்கூடாதா? ஏன்னா வந்து எக்ஸ் போனஸ் டேட் 4th செப்டம்பர் தான். ஸோ கிட்டத்தட்ட 1.5 மாசம் டைம் இருக்கு எனக்கு. ஸோ வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிறது எப்படி டிசைட் பண்ணலாம்? முதல்ல நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது அந்த கம்பெனியோட கரண்ட் ஷேர் பிரைஸ் என்ன அப்படிங்கிறது. அடுத்தது அந்த கம்பெனியோட ட்ரேடட் வால்யூம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதாவது லிக்விடிட்டி ஹையா இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்க்கணும். அடுத்ததா அந்த ஷேருக்கு டிமாண்ட் இருக்கா இல்லையா மார்க்கெட்ல. எக்ஸ் போனஸ் டேட்க்கு அப்புறமும் ஷேர் பிரைஸ் குறைஞ்சாலும் திரும்பவும் ஏறுமா அப்படிங்கறது நம்ம பார்க்க வேண்டி இருக்கும். அதுக்கு அடுத்ததா இந்த கம்பெனி வந்து கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட்டபிலிட்டி காட்டி இருக்கா அண்ட் அதுக்கு ரிசர்வ் சர்ப்ளஸ் இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணிட்டு தான் போனஸ் இஷ்யூ அனௌன்ஸ் ஆன அப்புறம் அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஷேர் புதுசா நம்ம வாங்கணுமா வாங்கக்கூடாதா அப்படிங்கறத டிசைட் பண்ணணும். இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த டீடைல்ஸ் மூலமா போனஸ் ஷேர்ஸ் பத்தின தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.